World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பலன்கள் பற்றி நம்மளுக்கு பேச வருகை புரிந்துள்ள திருப்பூரை சேர்ந்த வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எனது முதல் நன்றிகள். இது எனக்கு கொடுத்துருக்கிற ரெண்டாவது வாய்ப்பு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, இப்போ அவரே கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இது ரெண்டாவது வாய்ப்பு. திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் வெங்கடேசன். இன்று நான் சொல்ல இருக்கிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிரக இணைவுகளும் அதுக்கான பரிகாரங்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இணைவு மேக்சிமம் வந்து எந்த கிரக இணைவுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சந்திரன் ராகு, இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டாவே மனசு வந்து சஞ்சலமாயிரும், ஒரு நிலையாக இருக்காது, சரியாக ஒரு டெசிஷனுங்கிறது எடுக்க முடியாது. சந்திரன் வந்து உடல் காரகம் வகிக்கிறாரு. அப்போ உடல் சார்ந்த பாதிப்பும் அந்த இடத்துல ஏற்படும், சேம் மனம் சார்ந்த பாதிப்பும் ஏற்படும். இப்போ சந்திரனுங்கிற இன்னொரு காரகத்துவம் வந்து அம்மா, அப்போ அம்மாவோட உடல்நிலையும் பாதிக்கப்படும். யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து கிரக இணைவில் பாதிக்கப்பட்டிருக்கோ எனக்கு தெரிஞ்ச ஆய்வில் அவங்களுக்கு கண்டிப்பாக வீசிங், சளி, ஆஸ்துமா இல்லாதவங்க கண்டிப்பாக கிடையாது. ஒரு அவங்களோட சின்ன வயசில் ஆரம்பித்து ஒரு 15 வயசு வரைக்கும் போட்டு வாட்டி எடுத்துடுது. அதாவது ஒரு குளிர் சீசன்னாலும் சரி, ஒரு மழை காலங்கள்னாலும் சரி, இந்த கிரக இணைவுகளில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக பாதிப்பு கொடுக்குது. அப்போ அவங்க நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறாங்க, திருப்பி அந்த ஃபஃப்ட் மருந்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளங்களும் இருக்குது. இதுக்கு மெயினான காரணம் சந்திரன் பாதித்தா எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநீலக்குடி காரைக்கால் ரோட்டில் இருக்குது. கும்பகோணம் டு காரைக்கால் போகிற ரோட்டில் 15 கிலோமீட்டர், திருநாகேஸ்வரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் திருநீலக்குடி இருந்திருக்கு. மூலவர் பேர் வந்து திருநீலகண்டர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, மனோக்கியநாதர். இந்த இறைவனுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, அந்த இறைவனுக்கு வந்து அபிஷேகம், நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தை வந்து லிங்கத்தில் ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய் வெளியிலேயே வராது. அந்த அளவுக்கு அந்த லிங்கம் பயங்கர சக்தி வாய்ந்தது. ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, கும்பகோணம் நவகிரக ட்ரிப் போகும்போது இந்த கோயிலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி இணைவினால் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பும் நீங்கிரும். அதே மாதிரி அந்த கோயில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது, ஆயில் விருத்தி ஸ்தலமும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கண்டேயருக்கு வந்து என்றும் இளமைங்கிறது வந்து திருக்கடையூருக்கு அப்புறம் இந்த கோயிலும் இருக்குது. அதனால் அந்த கோயிலில் வந்து சஷ்டியர்த்தி பூஜை, ஆயில் சோமம் அதுவும் நடக்குது. நீங்கள் போனால் 2 தீபம், நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் எதுக்குன்னா, நல்லெண்ணெய் வந்து கர்மாக்கள் கழியணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லெண்ணெய் தான் போடணும். ஏன்னா நல்லெண்ணெய் சனிக்குரியது. 2 தீபம். அதே மாதிரி சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை அபிஷேகத்துக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் விருத்தியாகும். அது நீங்கள் எந்த சிவாலயத்துக்கு போனாலும் செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீவாஞ்சியம் போகிறவங்களுக்கும் அங்கே நம்ம கொடுக்க சொல்கிறோம், திருக்கடையூர் போகிறவங்களுக்கும் நம்ம கொடுக்க சொல்கிறோம். அட் த சேம் டைம் மனோக்கியநாதர் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் நம்ம அந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அங்கே 2 அம்பாள், ஒரு அம்பாள் தவக்கோலத்தில் இருக்காங்க, ஒரு அம்பாள் விழிப்பு கோலத்தில் இருக்காங்க. சரஸ்வதி ஞானம் படிப்பு, இன்னொரு அம்பாள் வந்து தவக்கோலத்தில் இருக்காங்க. சந்திரன் ராகு இணைவுக்கு இது இல்லாமல் வேறு என்ன கோயில் போகலான்னு சொன்னால், நீர்நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, மெயினாக சமயபுரம் பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த சமயபுரம் கோயில் போகலாம், மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி அம்பாள் வழிபாடு பண்ணினாலும் இந்த சந்திரன் ராகுவால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அடுத்த கிரக இணைவு செவ்வாய் சனி அப்படிங்கிற ஒரு இணைவு பார்த்திங்கன்னா ஊழ்வினை தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் அப்படிங்கிறது போராட்டம், சனிங்கிறது தொழில். அப்போது எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் வந்து கூட இருக்கிறவனால ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் சனி இருக்கிற இணைவுக்கு தான் ஒரு இடத்துல போனால் ஒரு வேலையில் இல்லாமல் போகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதிகப்படியாக அங்கே அரசியல் நடக்கும்.
அலுவலக அரசியல் அதிகமாக இருக்கும். இவங்கள பற்றியே போய் இப்போ நிறையா இல்லாத போலதெல்லாம் சொல்லி இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு விட மாட்டாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் செவ்வாய் சனி உள்ளவங்களுக்கு இருக்கும். இன்னொரு காரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் மூத்த சகோதரர், சனி மூத்த சகோதரர், செவ்வாய் இளைய சகோதரர். அப்போ மூத்த சகோதரருக்கும் இளைய சகோதரருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்காது. அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை, அடிதடி, ஒரு சின்ன இடத்துக்கு அடிச்சுக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி இனி உள்ளவங்களுக்கு அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொத்து அப்பா இருக்கும் பொழுதே கரெக்டாக பிரிச்சுக்கணும். அதனால் பின்னாடி பிரச்சனை வராது. இந்த செவ்வாய் சனி இணைவுக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போனோம்னா குற்றாலீஸ்வரர். குற்றாலீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு நேர் சனி, அதாவது சனி பகவான் இருக்கார். செவ்வாய் அப்படிங்கிற முருகன், அதுக்கு நேர் சனி பகவான் குற்றாலம். அந்த கோயிலில் போய் ஒரு 5 மாலை வாங்கியிருப்பாங்க. குற்றாலீஸ்வரருக்கு, அம்பாளுக்கு, சனி பகவானுக்கு, முருக பகவானுக்குன்னு 5 மாலை வாங்கி கொண்டே போட்டு தீபம் போட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இன்னொன்று, செவ்வாய் சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பரிகாரம்னு சொல்லப்போனால், செவ்வாய் அப்படிங்கிறது துவரம் பருப்பு, சனிங்கிறது நல்லெண்ணெய். அப்போது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ சாப்பாட்டில் கொஞ்சோண்டு துவரம் பருப்பு பொடி இல்லைனாக்கா நல்லெண்ணெய் அதில் கொஞ்சோண்டு ஊற்றி சும்மா பேருக்காவது கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே நீங்கிரும். நம்ம கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கு, அவங்களுக்கு நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த குற்றாலநாதருக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு வேலையை மாற்றிட்டே இருந்தாருங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே இப்போ நிலையாக 3 வருஷமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே இடத்துல 3 வருஷம் 4 வருஷம் போயிட்டுருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அனுபவத்தில் வந்து நம்ம கொடுத்து சக்ஸஸ் ஆனது தான் இப்போ நம்ம உங்களுக்கு வந்து பரிகாரமாக வந்து சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்த பாதிப்பு வந்து சனி கேது. சனி கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி கேதுங்கிறது வந்து ஒரு வலையில் விலகு வைப்பார். அப்போ சனி கூட சேர்ந்துட்டாருன்னா ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் கொண்டே விழுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி கேதுனாவே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தொழிலில் தடங்கள், ஒரு முடக்கம், ஒரு வேலைக்கு நிரந்தரமாக போகாமல் இருக்கிறது, 6 மாதத்துக்கு ஒருக்கா வேலையை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சனிக்கேது உள்ளவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சனிக்கேது இனிவுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்து தன்னை ஈடுபாடுபடுத்திக்கிட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி, வருடத்தில் ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிட்டு உடனே சாமி கும்பிட்டு வந்துடாமல் ஒரு 2 hours 3 hourஸாவது அந்த கோயிலுக்குள்ளே இருந்து விநாயகர் பெருமானோட ஆர்டர் வாங்கிட்டு நல்லபடியாக தொழில் போகணும், எந்த சட்ட சிக்கலும் வரக்கூடாது அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வருடத்தில் ஒரு முறை பிள்ளையார்பட்டி போனால் தொழிலில் ஒரு அபரீத வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது சூரியன் சனி. சூரியன் சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கிறது, கண் பிரச்சனை வர்றது, அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கல, அடிக்கடி வந்து ஃப்ராக்சர் ஆகிடுதுங்க அப்படின்னு சொல்கிறது, பல் பிரச்சனை, தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனை, அப்பா மகனுக்குள்ள வந்து ஒற்றுமையே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூரியன் சனி இனிவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்கும். இவங்களுக்கு என்ன கோயில் போகலாங்கன்னா, காவல் தெய்வ வழிபாடு, ஐயனார், கருப்பணசாமி, இல்லைன்னா பைரவர் வழிபாடு, சனிக்கிழமை கருப்பணசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, அப்படி இல்லைன்னா கால பைரவர் வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த சூரியன் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கண்டிப்பாக வந்து விலகிடும். அடுத்ததாக சந்திரன் சனி. சனி சந்திரன் சேர்க்கை பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா அவ்வளவு எளிதாக திருமணம் அமையிறதில்ல அவங்களுக்கு. அப்படியே அமைஞ்சாலும் யாராவது ஒருத்தங்க பேசி கெடுத்துருவாங்க, கூட கூட்டிகிட்டு போகிறவனே பேசி அந்த கல்யாணத்துக்கு எடுத்துருவாங்க, இல்லைன்னா இவங்களே பேசி கெடுத்துக்குவாங்க. இவங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்களே பிரிஞ்சுக்கிறது, நீ வேண்டாம் நான் வேண்டான்னு பிரிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் அப்படி தான் இருக்கிறாங்க. சனிச்சந்திரன் நினைவு, மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்கிறாரு, 2 பேர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு டெய்லி பேச வேண்டியது, பேசி அடிச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டான்ட்டாங்க, கல்யாணம் நின்று வச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சந்திரன் இனிவு வந்து பார்த்திங்கன்னா புணர்வு தோஷம், அது கண்டிப்பாக வேலை செய்யுது. அப்போ லேட் மேரேஜ் தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்படி மேரேஜ் போனாலும் அதாவது கல்யாணத்துக்கு வந்து தேதி குறிக்கிறப்போ டிஃப்ரெண்ட்டு வந்து 6 மாதம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாங்க, 4 மாதம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாம், இப்போ நிச்சயம் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கல்யாணம் பேசணும், டக்குன்னு முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும்.
இவங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி போனோம்னா திங்கட்கிழமை திங்களூர் பாலபிஷேகம், சந்திரமௌலீஸ்வரருக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணலாம் திங்கட்கிழமை நாளில். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இதை செய்தார்கள், கண்டிப்பாக அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவாங்க. ஈரோடாக இருந்தால் ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரரில் சனியும் சந்திரனும் நேருக்கு நேர் இருக்காங்க. அப்போ அங்கே கூட போய் என்ன பண்ணலாங்க, திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவானுக்கு ஒரு பால அபிஷேகம் பண்ணிவிட்டு, சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, திருமண தடை காலதாமம் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு புணர்ப்பு தோஷம் நீங்கிறதுக்குன்னு பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது செவ்வாய் கேது. செவ்வாய் கேது இனிவுகள் வந்து இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சம்மந்தமான நோய்கள் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் மெயினாக, தலையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக ஏற்றிக்கிறது, ரத்த ஓட்டத்தில் தடை, இந்த மாதிரியான இனிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கேது இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ அவங்க வந்து செவ்வாய் கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வீர தீர விளையாட்டுகள் அவங்கள நீங்கள் பயன்படுத்துறது, இல்லை இவங்க ஏதாவது அதை பார்க்குறது, ரெஸ்லிங்லாம் WWF இருக்கிறதெல்லாம் பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணுறதே ஒரு பரிகாரம். இவங்களுக்கெல்லாம் வேல் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் கற்பூரம் வச்சுக்கிட்டே போகிறது, இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணால் செவ்வாய்க்கு எதுவால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதே சமயத்தில் அவங்களுக்கு உடலில் எந்த ஒரு சர்ஜரி வராமல் பார்த்துக்கணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா ரத்த தானம் பண்ணிக்கலாங்க. அவிட்டம் நட்சத்திர நாளில் செவ்வாயோட நட்சத்திரம், அந்த நாளில் போய் இவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாங்க, பிளட்டை வந்து தானமாக பண்ணலாம். இப்போ எப்படி சுப விரயம் அசுப விரயம் இருக்கிற மாதிரி ஒரு பிளட்டை நம்ம கொடுக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு போய் சேருது, அது ஒரு வகையான சுப விரயம். அடிபட்டு தான் நம்மளுக்கு ரத்தம் வெளியில் போகணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி கிரக இனிவுகளுக்கு நிறையா வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்குது. ஆயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஸ்ரீவாஞ்சிநாதர் அப்படின்னு இருக்காங்க. உள்ள மங்களாம்பிகா அப்படின்னு இருக்காங்க. உள்ள யமர் தர்மராஜா சித்திரகுப்தன் ஒரே சன்னதியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள், கேன்சரில் இருக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போய், கேன்சர் நல்லானவங்களும் இருக்காங்க அந்த கோயிலுக்கு போய். அதனால் ஸ்ரீவாஞ்சியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான பரிகார ஸ்தலமாக இருக்குதுங்கய்யா. ஓகேங்கய்யா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். என் பேர் வெங்கடேசன், ஊர் திருப்பூருங்கய்யா. என் செல் நம்பர் எதாவதுனா நோட் பண்ணிக்கிங்க, எதாவது டவுட்னா கால் பண்ணலாங்கய்யா. 766 74 95 204. ஓகேங்கய்யா, வாழ்க வளமுடன். அற்புதம். கிரக இணைவுகளும் பரிகாரங்களும் என்ற ஒரு தலைப்பில் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொன்னாலும் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பில் சிறப்பாக பேசியிருக்கிறாரு. சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக அவருக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்க முத்துப்பாண்டையா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.